தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி 2026 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சிடுறார். கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 14வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு இப்போ 12வது வீட்டுக்கு விரயத்துக்கு வர்றார். ஆனால் பட் என்ன அப்படின்னா விரய குரு அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா சுப விரயங்கள். ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிரமங்களை கடந்த ஒரு 3-4 வருடம் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து வேலை இழப்பு, அதிகப்படியான கோபங்களால் நிறைய இழப்பு, நிறைய தொழிலில் நிறைய நஷ்டங்கள், கடன் பிரச்சனை, இப்படி நிறைய இன்னல்களை அதிகப்படியாக வந்து சிம்மராசிக்காரங்களை சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. இது இல்லாமல் இந்த சனி பகவான் 8ல் அமர்ந்து அஷ்டம சனியின் படியில் நிறைய சிரமங்கள் அது ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்கார். ஒரு ஏற்றந்தாழ்வு, எங்கே போனாலும் ஒரு முட்டுக்கட்டை, எதை பண்ணாலும் ஒரு ஏமாற்றம், நம்பிய ஆட்கள் மூலிமா ஏமாற்றம், நிறைய துரோகங்கள், ஒரு சிலர்னால் வந்து பார்த்திங்கன்னா பண கஷ்டம் மட்டுமல்ல மன கஷ்டத்தையும் சந்திக்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்னால் சிம்மராசிக்காரன்னு சொன்னால் மிகையாகாது. அப்பேற்பட்ட நிலைமையில் இந்த குரு பயிற்சி விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறக்கூடிய இந்த கடகராசியில் கண்டிப்பாக உங்களுக்கு சுப நன்மைகள் ஏற்படுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி. ஏன்னா வந்து கடகராசியில் நின்று குரு பகவான் பார்த்திங்கன்னா 5, 7, 9 இந்த 3 இடங்களை பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 4 விருச்சிக ராசியை பார்க்கிறார். அதேமாதிரி உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மகர ராசி பார்க்குறார். உங்கள் ராசிக்குடைய 8 மீனராசி பார்க்குறார். அப்போ உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட 4, 6, 8 இது எல்லாமே மறைவு ஸ்தானங்கள். அப்பேற்பட்ட இடங்களை அவர் வந்து பார்த்திங்கன்னா 5, 7, 9வது பார்வையாக பார்க்குற இந்த ஒரு அற்புதமான நிகழ்வுனால உங்களுக்கு கட்டாயமாக பணவரவுகள் நல்லா இருக்க தான் போகுதுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு தான் 4, 6, 8, ஆனால் அவருடைய இதுக்கு பாருங்கள் 5, 7, 9 கட்டாயமாக வந்து நல்ல ஒரு சூழல் உண்டு அப்படிங்கிற எந்த மாற்றம் இல்லை. அப்போ நல்ல பணவரவு இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் இழந்ததை மீட்பீங்க. நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர் நீங்கள் லாபத்தை சந்திக்க ஆரம்பிப்பீங்க. கடனை சந்திச்சிருந்த நீங்கள் கடனை கட்டக்கூடிய வழிகளை உருவாக்குவீங்க. ஏன்டா இப்படிலாம் இருக்கிறோம் அப்படின்னு வருத்தப்பட்டு நீங்கள் பரவாயில்ல நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வருவீங்க. அந்த மாதிரியான பாசிட்டிவான ஒரு டைம். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய தொழிலை புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த வேலை மாற்றங்கள் வந்து எனக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கல, எனக்கு ப்ரமோஷன் வரவே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். இன்றைக்கி சம்பாதிச்சா மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரங்க வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க. வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேவையில்லாத சண்டைகள், எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, வீண் வாக்குவாதம், நீ என்ன நான் என்ன அப்படிங்கிற ஏட்டிக்கு போட்டிக்குமான ஒரு சூழல் தான் வீட்டில் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி குழப்ப நிலைகளே இருக்கிறீங்க. எதை பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழப்ப நிலைகளை தீரக்கூடிய ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட விடுவிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம். இந்த நேரம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி 8ல் இருந்து கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் ஒருத்தவங்க பண்ணுறாங்க, ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரு வேலையை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிரகம் சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதனால் அவங்களால பண்ண முடியும். ஓடிட்டே இருப்பாங்கள்ல ஒரு சிலர் பார்ப்போம், நம்மளே பார்ப்போம், ஓடிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் உழைச்சிட்டு, அது காரகன் வந்து சனி தான். ஆனால் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு. அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அப்பேற்பட்ட கிரகம் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்து விரையாதிபதியாக வேலை செய்கிறாரா அப்படின்னு கேட்டால் சுப விரயமாக வேலை செய்கிறார். அப்போ சுப விரயங்கள் ஏற்படும். ஏன்னா அவர் நிற்கக்கூடிய வீட்டில் இருந்து மேசராசிருந்து 4ஆம் வீடாக சுகஸ்தானத்து கிட்டத்தட்ட அவர் இருக்கக்கூடிய வீடு, கிட்டத்தட்ட அவர் ராசிக்கு 4வது வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் நிற்கக்கூடிய வீடு 4வது வீடாக இருக்கக்கூடிய துளாராசி பார்க்குறார். அப்போ துளாராசி அப்படின்றது சுகஸ்தானம்னு சொல்லும். அப்போ பூமி வாங்கிறது, உங்கள் பேரில் கட்டாயம் ஒரு சொத்து ஒன்று கிரைம் பண்ணுவீங்க ஏதோ ரூபத்தில். எனக்கு இல்லைங்க கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எங்கெங்கே பண்ணுறது, பணமே இல்லைங்களே எப்படிங்க நான் பண்ணு, ஆனால் கட்டாயமாக ஒன்று பண்ணுவீங்க. அதே மாதிரி பிரிந்த காதலர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமண வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் வைப்பீங்க. இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. சரி இதில் எனக்கு எந்த கெடுதலும் இல்லையா, எல்லாம் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு சில மாற்றங்கள் உண்டு அப்படின்னாலும் கூட சில தடைகள் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா குரு வந்து 8வது வீட்டில் இருந்து 8ஆம் வீட்டு அதிபதி, அந்த வீட்டு அதிபதி 12ல் இருக்கிறார். அப்போ என்ன கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு சில ஸ்ட்ரகிள் இருக்கும். நீ என்ன நான் என்னங்கிற ஏட்டிக்கு போட்டிக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். அப்போ வீண் வாக்குவாதங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்கள் உறவினராக இருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம்,
உங்களுக்கு தெரியாத நபரை யாரானாலும் சரி வீண் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணுங்கள். எதை பற்றியும் பெருசாக வந்து கவலைப்பட்டுக்க வேண்டாம். அந்த நிலையான ஒரு சூழலை உருவாக்கினா போதும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்விக்காக வெளியூரோ வெளிநாடோ பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக முயற்சி எடுத்தால் அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். அது மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அந்த கால்கள் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த கழுத்து இந்த கழுத்தில் C4 C5ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடங்களில் பிரச்சனை வரலாம். ரொம்ப நாள் தீராத நோய்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெரிய தொந்தரவு இல்லை, பட் இருந்தாலும் கூட சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த மாதிரி தான், மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் உழட்டிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். அனுதினமும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஏதோ ஒன்று போயிட்டு வரணும். நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மகாலட்சுமி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். தைரியமாக இருங்க, நல்லது நடக்கட்டும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பலன் கேட்டிருப்பீங்க. குரு பயிற்சியை பற்றி டெப்த்தான பலன் இல்லை அப்படின்னாலும் கூட தெளிவான விளக்கங்களை நம்ம சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு ஆட்சியில் இருக்கிறாரா, உச்சபலமாக இருக்கிறாரா, அல்ல குரு கூட இணைந்த கிரகங்கள் என்ன. ஒரு சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சனியும் குரு இணைந்திருப்பாங்க, ஒரு சில ஜாதகங்களில் ராகு குரு இணைந்திருப்பாங்க, ஒரு சில ஜாதகங்களில் சூரியன் குரு இணைந்திருப்பாங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு விதத்தில் பலன்கள் மாறுபடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குருவுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெகட்டிவான கிரகம் கிடையாது. அவர் சுப கிரகம், முழு சூப்பர் அப்படின்னா குரு பகவான். அப்போ குரு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஒருத்தர் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னா அது கட்டாயமாக குருவுடைய சப்போர்ட் எல்லாம் இருக்கவே முடியாது. ஒரு ஜோதிடம் நம்பாத நபராக இருந்தாலும் சரி, ஜோதிடம் நம்பராக இருந்தாலும் சரி, அந்த குருவுடைய சப்போர்ட் இருக்கணும். அப்போ தான் அவர் வந்து எதனாலும் சரி, சாமியே இல்லாதவங்க கூட நல்லா இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இயல்பாகவே குரு நல்லா இருக்கும். ஏன்னா குரு பகவான் நல்லா இருந்தால் என்ன பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அந்த மாதிரியான குரு பயிற்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான பயிற்சி. அப்பேற்பட்ட பயிற்சியுடைய பலன்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து சார் எனக்கு வந்து எல்லாமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது, வருடம் குரு பயிற்சி வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க என்னுடைய ராசிக்கு, பட் என்னுடைய ரிசல்ட் பெருசாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்க்குறோம். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ நடைமுறையில் என்ன திசை நடக்குது, அந்த திசையுடைய ஃபேவரபுளான பலன் உங்களுக்கு இருக்கா இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு பிறப்பு கோச்சாரத்தில் வந்து குரு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து கடகத்தில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். இதே வந்து இப்போ நடைமுறை கோச்சாரம் இப்போ குரு வந்து நுழையிறார் அதே கடகராசி. அப்போ வந்து இந்த கோச்சாரத்துக்கும் நடைமுறை கோச்சாரத்துக்கும் பிறப்பு கோச்சாரத்துக்குமான பலன் வந்து ரொம்ப ரெட்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் சனியுடைய கோச்சாரம் பிறப்பு கோச்சாரம் அதே சனி நுழையும் பொழுது ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்கும். ராகு பிறப்பு கோச்சாரம் இருக்கிற ராகு கூட இப்போ நுழையில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தை நுழையும் பொழுது அதோடைய பவர் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான இந்த கோச்சார பலன்களும் பிறப்பு கோச்சாரம் நடைமுறை கோச்சாரம் நடக்கக்கூடிய திசாபுதியை பொறுத்து பல மாற்றங்கள் இருக்கும். அப்போ இதெல்லாம் அது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் சுய ஜாதகம் அந்தளவுக்கு யோகமான ஜாதகம்னு கண்டுபிடிச்சிங்க. கண்டிப்பாக எல்லாருடைய ஜாதத்துலையுமே சில யோகங்கள் இருக்கும். அது கஜகசரி யோகமாக இருக்கலாம், ராஜயோகமாக இருக்கலாம், நீசபங்க யோகமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது. அது உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தான பெட்டர் டைமில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி சில பிளான் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகம் டீட்டெயில் அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் சுயஜாதகம் நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்று வருத்தப்படாதீங்க. நம்ம மூலியமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 105 பக்கம் உங்களோட ஜாதகம் முதற்கொண்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து டேட்டெலாம் வந்து டெப்த்தாக பரிகாரமோ அதுக்கான பலன்களோ அதுக்கான இறை வழிபாடோ என்னெல்லாம் செய்யணுங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுயஜாதகம் இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் டைமை நம்முடைய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி வைங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு ஆன்லைன் கன்சல்டிங் கூட பண்ணலாம். இல்லை நேரில் வரனாலும் வாங்க. நம்ம வந்து ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வரனாலும் வாங்க. எல்லா வளமும் கட்டாயம் எல்லா நேரம் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற வாழ்த்துக்களுடன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.